Welcome back. Last video la slice operator பத்தி பார்த்தோம். Python உடைய string operatorsல slice operator பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போறது stride operator. Stride அதுக்கு புது ஆபரேட்டர்லாம் ஒன்றும் கிடையாது. ஸ்லைஸ் ஆப்ரேட்டரில் தான் நம்ம ஸ்ட்ரைட் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஸ்லைஸ் ஆப்ரேட்டர்னுடைய ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி நான் இப்போ சொல்லிடுறேன். லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நான் ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் பற்றி சொல்லிடுறேன். ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும்? ஒரு எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரிங்லேருந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங், அதாவது சப்ஸ்ட்ரிங்கை நம்ம தனியாக பிரித்து எடுப்போம். அதுக்கு நம்ம சின்டாக்ஸ் யூஸ் பண்ணது str of start colon end. ஸ்டார்ட்டும் எண்டும் இண்டெக்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஸ்டார்ட் இண்டெக்ஸ்லேருந்து எண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது -1 வேல்யூ. தட் மீன்ஸ் n-1 ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணிச்சு வேல்யூ. இது ஸ்லைஸ். அப்போது ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட், செகண்ட் ஆர்குமெண்ட்ங்கிறது எண்ட். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய தேர்ட் ஆர்குமெண்ட் தான் இந்த ஸ்ட்ரைட். அப்போ ஸ்ட்ரைடை எப்படி சொல்லலாம்னா, ஸ்ட்ரைட் இஸ் தி தேர்ட் ஆர்குமெண்ட் ஆஃப் ஸ்லைஸ் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரைட் அப்படிங்கிறது என்ன? ஸ்லைஸ் ஆப்ரேட்டருடைய மூணாவது ஆர்குமெண்ட் தான் ஸ்ட்ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், ஒரு ஸ்ட்ரிங்கோட நான் எழுதுகிறேன். இட் மீன்ஸ் ஸ்ட்ரைட் இஸ் தி தேர்ட் ஆர்குமெண்ட் ஆஃப் ஸ்லைஸ். இப்போ s1 is equal to learn Python. நான் ஏன் இதை தனித்தனியாக எழுதுறேன்னா, ஒரு லெட்டருக்கு இன்னொரு லெட்டருக்கும் ஸ்பேஸ்லாம் இல்லை, ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தனித்தனியாக கொடுக்குறேன். இப்போ இதனுடைய இண்டெக்ஸை நான் போட்டுக்கிறேன். இப்போது 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11. So length of S1 is 12. So as per the formula n-1 நமக்கு 11 வந்துடும். இப்போ ஸ்ட்ரைட் ஆக்சுவலி என்ன பண்ண போகுது? நமக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் நிறைய இடத்துல படிச்சிருப்பீங்க. ஸ்ட்ரைட் நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் மட்டும்தான், எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும்தான் கொடுக்க போகிறேன். ஸ்ட்ரைட் என்ன பண்ண போகுதுன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய அந்த தேர்ட் ஆர்குமெண்ட்டில் ஒரு வேல்யூ தான் கொடுக்க போகிறோம், இன்டீஜர் வேல்யூ. அந்த வேல்யூவில் என்ன வேல்யூ கொடுக்குறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் 2 இல்லை 3 அப்படின்னு ஏதோ ஒரு வேல்யூ கண்டிப்பாக கொடுக்க போகிறோம். இப்போ இங்கே எப்படி வந்து எண்டுன்னா எப்போதுமே n-1 ஃபார்முலா யூஸ் பண்ணுறோமோ, ஸ்ட்ரைட்லையும் இந்த தேர்ட் ஆர்குமெண்ட்டில் நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூவை இந்த பைத்தான் இன்டர்பிரட்டர் -1 தான் எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், 3 - 1 2. அப்போ 2 வேல்யூஸை இது ஸ்ட்ரைட் பண்ணும், அதாவது ஸ்கிப் பண்ணி ஃபார்வர்டுக்கு போயிட்டே இருக்கும். வில் ஸ்கிப் தி கிவன் வேல்யூ அண்ட் மூவ் ஃபார்வர்ட். நம்ம ஆஸ் யூஷுவல் நான் இங்கே கொடுக்குறேன் s1 ஆஃப் 0 colon 12 colon 2ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே இந்த தேர்ட் ஆர்குமெண்ட் தான் என்ன அப்படின்னு கேட்டால் ஸ்ட்ரைடு. ஸ்லைஸ் இது ஜென்ரலாக நீங்கள் பார்த்தது, ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் கொடுத்துட்டேன், எண்ட் இண்டெக்ஸ் கொடுத்துட்டேன். எண்ட் இண்டெக்ஸ்னால் 12 -1 11 வரைக்கும் எடுக்கும். அப்போ இந்த லேர்ன் பைத்தான் அப்படியே பிரிண்ட் ஆகும் ஸ்லைஸாக இருந்ததுன்னா. இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? தேர்ட் ஆர்குமெண்ட்டில் 2 கொடுத்துருக்கோம். ஸோ தட் மீன்ஸ் 2 - 1 1ன்னு அர்த்தம். இந்த ஒரு கேரக்டரையும் இது ஸ்கிப் பண்ணி ஃபார்வர்டில் போகும். ஃபஸ்ட் இண்டெக்ஸ் என்ன? எல். இப்போ ஒரு கேரக்டரை விட்டுரும். ஸோ அந்த ஈயை விட்டுரும். நெக்ஸ்ட்டு ஏ, ஆரை விட்டுட்டு என் ஸ்பேஸ் விட்டுரும், பி ஒய் விட்டுட்டு டி ஹெச்எஸ் ஸ்கிப் பண்ணிவிடும், ஓ அண்ட் என்னை ஸ்கிப் பண்ணால் அங்கே வேறு எந்த கேரக்டர்ஸும் இல்லை. ஸோ இது தான் வந்து அவுட்புட் ஃபார் ஸ்ட்ரைட். ஸோ இந்த மாதிரி நம்ம 2ன்னு கொடுத்தோம்னா 1, 3ன்னு கொடுத்தோம்னா 2. தட் மீன்ஸ் 3 - 1 2. இப்போ வந்து நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்களேன். s1 ஆஃப் நம்ம ஸ்டார்ட் வேல்யூ கொடுக்க வேண்டாம், விட்டுடலாம் ஆஸ் யூஷுவல். எண்ட் வேல்யூவில் வந்து நான் 5 கொடுக்குறேன், இங்கே 3 கொடுக்குறேன். ஸ்ட்ரைடோட வேல்யூ 3 கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணும்? 5 அப்படின்னா 5 - 1 4 இது வரைக்கும் எடுக்க போகுது. பிகினிங் அதாவது ஸ்டார்ட் இண்டெக்ஸ் கொடுக்கல, ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகுது. இங்கே 3 - 1 2 கேரக்டர்ஸை இது ஸ்கிப் பண்ண போகுது. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது எல், 2 கேரக்டர்ஸை ஸ்கிப் பண்ணிவிடுவோம். ஸோ ஆர், இதுக்கப்புறம் 2 கேரக்டர்ஸை ஸ்கிப் பண்ணும். இங்கே 1 தான் இருக்குது, ஸோ எதுவுமே வராது. ஸோ எல்ஆர் இஸ் தி அவுட்புட்.
இப்படி தான் ஸ்ட்ரைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டர் பைத்தானில் ஃபங்க்ஷன் பண்ண போது. நீங்கள் இதை ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணி தரேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.